நீங்கள் ஒரு நாள் உங்கள் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம ஏன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அது ஏன் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறீங்க. சரித்திரத்தில் எப்படி இடம்பெறச் செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கனநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவி. இதுக்கு 2 மாடல் இருக்கு. 2 மாடலையும் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடல், ஒரு லேண்டு நீங்கள் வாங்க போகிறீங்க. அந்த லேண்டை நீங்கள் வாங்கி அதில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து கிரியேட் பண்ணி அப்புறம் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் மாடல். முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். அது மட்டும் இல்லை, அதுக்கு நீங்கள் ஸ்டோரேஜ் ரெடி பண்ணணும், டெக்கரேஷன் செட் பண்ணணும், அதுக்கான லைட்டிங் பண்ணணும், டேபிள் சேர் வாங்கணும், யுட்டென்சில்ஸ் வாங்கணும், அப்புறம் ஒரு ஷெஃப்பை ஹையர் பண்ணணும், ஒரு வெயிட்டரையும் ஹையர் பண்ணணும், ஃபைனலாக ஒரு பில்டிங் செக்ஷனை மெயின்டைன் பண்ணணும். சபா இப்பவே கண்ணை கட்டுது. செகண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துருவோம். இன்க்ளூடிங் லொக்கேஷன்ஸ், யுட்டென்சில்ஸ், அப்புறம் டேபிள், சேரு, ஷெஃப், வெயிட்ரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம பிஸ்னஸை மட்டும் ஸ்டார்ட் பண்ணால் போதும். என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு பணத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பனையா, தெரியாம போச்சு. இப்போ நம்ம பார்த்த இந்த செகண்ட் மாடல் பேர் தான் கிளவுட் கம்ப்யூட்டிங். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது லெட்ஸ் லேர்ன் அபவுட் தட். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது கிளவுட் கம்ப்யூட்டிங் சீரீஸ். கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன? கிளவுட் கம்ப்யூட்டிங்னா ஒரு லேமன் டேர்ம்ஸை சொல்லணும்னா, நம்மளுடைய எல்லா ரிசோர்ஸஸையும் வாடகைக்கு எடுத்து நம்ம எவ்வளோக்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் காசு கொடுக்கறதுக்கு பேர் தான் பே அஸ் யூ கோ ப்ரைசிங். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக பார்த்த நம்மளோட ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸான கடை, பாத்திரம், டேபிள், சேர், டெக்கரேஷன், வெயிட்டர், ஈவன் ஷெஃப்பை கூட வாடகைக்கு எடுத்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு வாடகை கொடுத்தா அதுதான் க்ளவுட் மாடல். ஐடி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்பெனிக்கு தேவையான ஃபிசிக்கல் டேட்டா சென்டர், சர்வர், ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ், நெட்வொர்க்கிங், அப்புறம் ஹோஸ்டிங்கை க்ளவுட் ப்ரொவைடர்லேருந்து வாடகைக்கு எடுத்து பிஸ்னஸ் ரன் பண்ணிங்கன்னா அதுதான் க்ளவுட் மாடல். இந்தாங்களா ஆளுக்கு 50 ரூபா, கோணார்களில் போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50 கம்பெனிக்கு 50. இப்போ நம்ம பார்க்க போகிறது க்ளவுட் கம்ப்யூட்டிங் மாடல்ஸ். க்ளவுட் கம்ப்யூட்டிங் 2 மாடலாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் டிப்ளாய்மெண்ட். டிப்ளாய்மெண்ட்டில் 3 டைப் இருக்குது: பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் ஹைப்ரிட் கிளவுட். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் செகண்ட் டைப் ஆஃப் மாடல் தான் சர்வீஸ் மாடல். இதுலேயும் 3 டைப்பாக இருக்குது. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ். இந்த 2 மாடல் பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாடலான டிப்ளாய்மெண்ட் மாடல். ஃபஸ்ட்டு பப்ளிக் கிளவுட். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து ஆஃபீஸுக்கு போகிறீங்க. நிறைய மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனான பஸ்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஆஃபீஸ் போனீங்கன்னா அதுதான் பப்ளிக் மாடல். இந்த மாடலில் நீங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கூட போகலாம். பஸ் டிக்கெட் மட்டும் எடுத்தால் போதும். செகண்டு ப்ரைவேட் கிளவுட். இப்போ நீங்கள் ஆஃபீஸுக்கு பைக்கில் போகிறீங்க. இப்போ நீங்கள் மட்டும்தான் போவீங்க. இதுதான் ப்ரைவேட் கிளவுட். தேர்டு தான் ஹைப்ரிட் மாடல். இது எப்படின்னா, ஒரு கேப் புக் பண்ணி நீங்கள் போகிறீங்க. கேபு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான், ஆனால் நீங்கள் ஹையர் பண்ணுறதுனால அது ப்ரைவேட் மோடுக்கு போயிடுது. ஸோ இதுதான் ஹைப்ரிட் மாடல். இப்போது பப்ளிக் மாடல் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாடலில் உங்கள் ரிசோர்ஸை மற்ற கம்பெனியோட நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. நம்ம இதை ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். உங்கள் பிஸ்னஸை ஒரு கம்பெனியோட கேஃபிடேரியாவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கேஃபிடேரியா ஓனர் ஒரு காமன் கிச்சன் செட்டப் பண்ணியிருப்பார். காமன் ஃப்ரிட்ஜு, காமன் டேபிள், காமன் சேர், ஃபுட் டிஸ்பிளே ஏரியா, அப்புறம் பில்லிங் செக்ஷனும் வச்சுருப்பார். அங்கே நிறைய வெண்டர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. கஸ்டமர் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுதான் க்ளவுடுக்கான எக்ஸாம்பிள். இப்போது ப்ரைவேட் க்ளவுட்னா என்னன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு டெடிகேட்டட் லொக்கேஷன் இருக்கும். அதாவது இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு சப்வேயோ, சிக்ஃபில்லே, மெக்டொனால்ட்ஸ், பீஸா ஹட் இந்த மாதிரியான ஃப்ரான்ச்சைசிஸ் எடுத்திருந்தீங்கன்னா எல்லாம் ஒரே பில்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு தனி ஃப்ரிட்ஜு, கிச்சன், டேபிள், சேர், ஷெஃப், ஈவன்
பார்க்கிங் ஸ்பாட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ரெண்ட் கட்டினா மட்டும் போதும். அடுத்ததாக ஹைப்ரிட் கிளவுட். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் கிளவுடோட கம்பைன்ட் மாதிரியான ஆர்கிடெக்சரில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஹோட்டல் ப்ரைவேட்டாகவும் இருக்கும், ஒரு மாலில் இருக்கிற ஒரு ஃபுட் கோர்ட்டில் பிரான்ச் வச்சுருப்பீங்க. உங்கள் ஹோட்டலில் புதுசாக கறி தோசை அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அது பார்த்தா செம ஹிட்டு. உங்கள் ஹோட்டலுக்கு கூட்டம் அழும் போது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பாதி கஸ்டமரை சார் பக்கத்தில் நம்ம பிரான்ச் ஒன்று ஃபுட் கோர்ட்லேயும் இருக்குது சார், அங்கே கூட்டம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரீடைரக்ட் பண்ணி விடுறீங்க. ஸோ ப்ரைவேட் க்ளவுடில் கஸ்டமர் ஸ்பைக் வரும்போது டக்குன்னு பப்ளிக் க்ளவுடில் இருக்கிற அப்ளிகேஷனுக்கு ரீடைரக்ட் பண்ணி விடுறீங்க. இதுதான் ஹைப்ரிட் மாடல். பை த வே, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மெக்டொனால்ட்ஸ்க்கு இவ்வளோ கூட்டம் இருக்குன்றதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். கரண்ட்டாக மார்க்கெட்டில் யார் மேஜர் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் க்ளவுட், இதை ஜிசிபின்னு சொல்லுவாங்க. அமேசானோட க்ளவுடை AWS க்ளவுட்னு சொல்லுவாங்க. azure க்ளவுட், இது மைக்ரோசாஃப்டோட க்ளவுட். அப்புறம் ஆரக்கிள் க்ளவுட், அலிபாபா க்ளவுட், இன்னும் நிறைய க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மைக்ரோசாஃப்ட், அமேசான், கூகுளோட டேட்டா சென்டர் எங்கெங்கெல்லாம் செட் பண்ணியிருக்காங்கன்றது தான். மோஸ்ட் ஆஃப் த டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் US, UK, அப்பாக்கில் தான் நிறைய இருக்கும். ஏன்னா அவங்க கஸ்டமர்ஸ் அங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் க்ளவுடுக்கு மாறினாங்கன்னா இன்னும் நிறைய டேட்டா சென்டர்ஸ் டிப்ளை பண்ணுவாங்க. என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வையேன். அதாவது பேய் இருக்கா இல்லையா, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சாங்க. க்ளவுட் டேட்டா சென்டர்னா எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு ஃபிசிக்கல் டேட்டா சென்டர் தாங்க. எக்ஸாம்பிள், இது ஒரு அமேசானோட க்ளவுட் டேட்டா சென்டர். அமேசான்காரங்க ஒரு லொக்கேஷன் வாங்கி பில்டிங் கட்டி எலக்ட்ரிசிட்டி வச்சு சர்வர்ஸை கான்ஃபிகர் பண்ணி நெட்வொர்க்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க. டேட்டா சென்டருக்கு உள்ளே இப்படி தாங்க இருக்கும். ரேக் மாடலில் தான் வச்சுருப்பாங்க. இந்த சர்வர்ஸை தான் நம்ம வாடகைக்கு எடுத்து நம்மளுடைய அப்ளிகேஷன் அங்கே ஹோஸ்ட் பண்ணி நம்ம பிஸ்னஸை ரன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சர்வீஸ் மாடல். இதில் ஃபஸ்ட் மாடல் ஆன் ப்ரெமிசஸ் மாடல். ஆன் ப்ரெமிசஸ்னால் நம்மளுடைய அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம தான் ஹோஸ்ட் பண்ணுவோம், நம்மளோட லொக்கேஷனில் மட்டும்தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்மளோட ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் நீங்கள் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அதாவது ஒரு லொக்கேஷன் வாங்கி பில்டிங் கட்டி எலக்ட்ரிசிட்டி வச்சு டேபிள் சேரு எல்லாம் போட்டு பிஸ்னஸ் பார்க்குறதுக்கு பேர் தான் ஆன் ப்ரெமிசஸ் மாடல். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா சொந்த கடை. ஐடி பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், சர்வர்ஸ், விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸோட கம்பேர் பண்ணலாம். இங்கே நெட்வொர்க்கிங் சொல்கிறது ஹோட்டலுக்கான பாதை, ஸ்டோரேஜை நம்ம ஒரு ஃப்ரிட்ஜுன்னு கன்சிடர் பண்ணலாம், சர்வரை கடைன்னு கன்சிடர் பண்ணலாம், விர்ச்சுவலைசேஷனை ஆடுனும், ஓஎஸை சமையல் பாத்திரம், மிடில்வேர் ஒரு வெயிட்டர், ரன் டைம் ஒரு டேபிள் சேர், டேட்டாவை இன்க்ரீடியன்ஸும், அப்புறம் கடைசியாக அப்ளிகேஷன் தான் நம்ம சாப்பாடு. இது எல்லாத்தையும் நீங்களே பண்ணால் அதுதான் ஆன் ப்ரெமிசஸ். செகண்ட் மாடல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் மாடல். இதில் பாதை, ஃப்ரிட்ஜு, ஆடு, அப்புறம் கடையை வாடகைக்கு எடுப்பீங்க. மற்ற சமையல் பாத்திரம், வெயிட்டர், டேபிள் சேர், இன்க்ரீடியன்ஸ், குக்கை நீங்கள் கொண்டு வரணும். இந்த மாடல் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாட்ஃபார்ம் ஆஃப் சர்வீசஸ். இதில் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் சாப்பாடு மட்டும்தான் நீங்கள் பண்ணுவீங்க. மிச்சம் இருக்கிற டேபிள், சேர், கடை, ஃப்ரிட்ஜு, சமையல் பாத்திரம், வெயிட்ரு எல்லாத்தையுமே வாடகைக்கு எடுத்துகிட்டு அதுக்கான ரெண்ட்டை மட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ரெண்ட்டை மட்டும் கட்டுறது தான் பிளாட்ஃபார்ம் ஆஃப் சர்வீசஸ். ஃபைனலாக சாஃப்ட்வேர் அஸ் சர்வீசஸ். நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வர மாட்டீங்க, க்ளவுட் போய்ட்டு எல்லாமே வாங்கிடுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சப்வை ஃப்ரான்ச்சைசஸ் வாங்குற மாதிரி. சப்வை கார்ப்பரேட் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ்க்கு மட்டுமான காசை மட்டும் கட்டிட்டு பிஸ்னஸை ரன் பண்ணால் போதும். நீங்க வந்தா மட்டும் போதும். இதுதான் சாஃப்ட்வேர் அஸ் சர்வீசஸ். இப்போ உங்களுக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்.
நம்ம அடுத்த அப்கமிங் வீடியோஸில் இன்னும் டீப்பாக ஏதாவது ஒரு க்ளவுட் சர்வீசஸ் பிக் பண்ணி நம்மளோட ஹோட்டல் பிஸ்னஸோட கம்பேர் பண்ணி கற்றுக்கலாம். எக்ஸாம்பிள், நம்ம விபிசி வந்து ஒரு மாலாக கன்சிடர் பண்ணலாம். சப்நெட்டை வந்து அதில் இருக்க ஃப்ளோர், அதில் இருக்க கடைங்க தான் இசிடி சர்வர்ஸ். ஸோ ஒன்னோட ஒன்று எப்படி லிங்க் ஆகிருக்கு, எப்படி கனெக்ட் ஆகிருக்கும், ஈச் சர்வீசஸ்க்கு எப்படி நம்ம நேவிகேட் பண்ணுறதுன்ற டெமோவையும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் லெட்ஸ் லேர்ன் அபவுட் த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர் அண்ட் பாய்.